ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் உடைய கிருபை புதிதாக இருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம். இரவெல்லாம் உடைய கிருபையினாலே எங்களை காத்தீர். பகலெல்லாம் எங்கள் பயணத்தில் எங்கள் வாழ்க்கையை துணையாக இருந்தீர். அனுகூலமான துணையாக எப்பொழுதும் எங்களோடு கூட இருந்து எங்களை நடத்துகிற விதமே வித்தியாசமாய், ஆச்சரியமாய், மகத்துவமாய் இருக்கிறதுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைய காலை தோறும் எங்களை சந்திக்க வருகிறீர். யோபுவின் குடும்பத்தை விசாரிக்க வந்தவர் என் குடும்பத்தையும் விசாரிக்க வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உம்மில் இருந்த அந்த பழக்கம் வழக்கம், அதிகாலை இருட்டோடு எழுந்திருந்து ஜெபம் பண்ணினீர் என்று வேதத்தில் அநேக இடங்களிலே வாசிக்கிறோமே. இயேசுவே, அப்படியே நாங்களும் உம்மை பின்பற்றியே இருட்டோடு எழுந்திருந்து ஜெபிக்கிற கிருபையை எங்களுக்கு தந்தபடினாலே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலும் கூட இருட்டோடே எழுந்திருந்து முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீர் தேடுகிற குடும்பங்களிலே ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. அவர் பிள்ளைகள் மத்தியிலே ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பீராக. அவளுக்கு ஒரு குறைவும் வராதபடி காத்துக்கொள்ளும். தாழ்ச்சி அடையாதபடி காத்துக்கொள்ளும். வியாதிகள் விக்கனங்கள் வராதபடி காத்துக்கொள்ளும். எங்கு நோய்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், வாதைகள் வந்தாலும் நம்முடைய பிள்ளைகள் அணுகாதபடி காலைதோறும் தேடுகிற பிள்ளைகளுக்கு விசேஷித்த வளையம் வைத்து நீர் பாதுகாப்பீராக. ஆவியானவரின் துணையாய் நிற்கிறதுக்காக ஸ்தோத்திரம். எங்களோடு கூட பேசுகிற நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட எங்கள் குற்றங்கள் குறைகள் ஒரு விசை மன்னித்து எங்களோடு கூட பேசுங்க. நம்முடைய சத்தத்தை மாத்திரம் கேட்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசுநாதா என்ற பாடலை நாம் பாடுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா, ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவர், சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீ. சித்தம் உண்டு சுத்தமாகு என்று சொல்லி சுகமாக்கினீர். ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர்.
ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. கரங்களை உயர்த்தி சர்வ வல்லவரை நோக்கி, ஆண்டவரை உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறோம், எங்களுக்காக திறப்பில் நிற்கணும்னு சொல்லுங்க. கர்த்தாவே, எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், அவயவங்கள் இப்பொழுதே குணமாகட்டும், புதுப்பிக்கப்படட்டும், சுத்தமாகட்டும். கணவன் மனைவிக்காக, மனைவி கணவனுக்காக ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே, என் மனைவி பாடுகளோடு, வியாதிகளோடு, பிரச்சனைகளோடு இருக்கிறாங்க, அவங்களை குணமாக்குங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. மனைவி கணவனுக்காக, ஆண்டவரே, என் கணவன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்கப்பா, வேலை வாய்ப்பை ஏற்படுத்துங்கப்பா, ரட்சிங்கப்பா, பிசாசிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா, அடிக்ஷன்லேருந்து விடுதலை கொடுங்க ஆண்டவரே, நோயை நீக்கி பரிபூர்ண விடுதலை கொடுங்கப்பா, பிஸ்னஸை பெருக பண்ணுங்க ஆண்டவரே, எல்லா கூடா பழக்க வழக்கங்களை கர்த்தர் இப்பொழுதே நீங்கள் கட் பண்ணுங்க. பிள்ளைகளுக்காக கரை உயர்த்துங்க ஆண்டவரே. எங்கள் மகனை, என் மகளை இல்லை ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை, உம்முடைய மகனை, உம்முடைய மகளை கர்த்தர் இப்பொழுதே நீங்கள் ரட்சிங்க, குணமாக்குங்க, பலப்படுத்துங்க, ஆரோக்கியம் தாங்க. அவங்களுக்கு நல்ல வேலையை, நல்ல கல்வியை, நல்ல எதிர்காலத்தை, நல்ல திருமண வாழ்க்கையை, நல்ல குழந்தை பேரை கர்த்தர் இப்பொழுதே கட்டளையிடுங்க ஆண்டவரே. அதோடு கூட எங்கள் பேர பிள்ளைகளை நீ காத்துக்கொள்ளுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க கர்த்தாவே. அவர்களுக்கு வேண்டிய எல்லா விதமான தேவைகளையும் சந்திங்க. நடக்க முடியாதவங்க, எழுத முடியாதவங்க, படிப்பில் கவனம் இல்லாதவங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. பிள்ளைகள் நன்றாக படிக்கிற கிருபையை, சரீரத்தில் சுகத்தை கொடுங்க. வியாதி எஸ்தர்களுக்காக எல்லார கைகளை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. பரவி வரும் பலவிதமான வியாதிகள், இந்த கிளைமேட் சேஞ்சினால் ஏற்படுகிற வியாதிகள், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா வைரஸ் கிருமிகள், ஆண்டவரே, முக்கியமாக கேன்சர் கிருமிகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. நாள்தோறும் பெருகி வருகிற டயபெட்டிக் கண்டிஷன்ஸ் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நார்மலாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எல்லா பிளட் ப்ரெஷரும் நார்மலாக போகட்டும். எல்லா அல்சரும், எல்லா கேஸ்ட்ரிக் இஷ்யூஸும் கர்த்தர் குணமாக்குவீராக. ஆண்டவரே, பெண் பிள்ளைகளை விசேஷமாய் தொடுவீராக. அவளை விசேஷத்தை பாதுகாப்புக்குள் வை ஆண்டவரே. உலக சிற்றின்புக்குள் என் பிள்ளைகள் போகாதபடிக்கு கிருபையாக காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. தேசத்தை ஆசீர்வதியும். எங்கள் ஊழியர்களை காத்துக்கொள்ளும். எங்கள் ஊழியர்களை ஆசீர்வதியும். இந்த அதிகாலை ஜெபத்திலே அநேகர் கலந்து கொள்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். உலகமெங்கும், இந்திய தேசம் எங்கும் இதை பார்க்கிற கிருபையை எங்களுக்கு தாரும். அதுக்காக தான் நீ பிரித்தெடுத்திருக்கிறீர், அதுக்காக தான் ஆயத்தம் பண்ணியிருக்கிறீர், அதுக்காக தான் இந்த செயலை செய்து கொண்டிருக்கிறீர். நீர் மகிமைப்படும்படியாக, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கும்படியாக வருகின்ற காலங்களில் அநேக சாட்சிகள் இந்த யூடியூப் சேனல் வழியாக வெளியே வர கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லா துதிகன மகிமுக்கு சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 15ஆம் அதிகாரம் அதில் 28ஆம் வசனத்தை நான் வாக்குத்தத்தமாக உங்களுக்கு வைக்க விரும்புகிறேன். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மேத்யூ சாப்டர் 16 verse 28. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரிது,
நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியமானாள். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது. இது எல்லாருக்குமான ஒரு வாக்குத்தத்தம். உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடியே. நாம் என்ன விரும்புகிறோம்? நம்முடைய விருப்பம் என்ன? நம்முடைய எதிர்பார்ப்பு என்ன? நம்முடைய தேவை என்ன? நம்முடைய வேண்டுதல் என்ன? அவை எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்தில் நாம் சொல்லும் பொழுது இந்த காலை வேளையிலே நிச்சயம் ஆண்டவர் ஒரு பெரிய பதிலை கொடுக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். எஸ், ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். இந்த நிகழ்ச்சி இப்படி ஆரம்பிக்கிறது. 21ஆம் வசனத்தில், பின்பு இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளுக்கு போனார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எங்கு போனாலும் அங்கே ஒரு பெரிய அற்புதம் காத்து கொண்டிருக்கிறது. நான் இன்னும் சொல்றேன், அவருடைய வார்த்தை எங்கு போனாலும் அங்கே அற்புதம் இருக்கிறது. அதனால தான் நாம் இந்த நாட்கள் எல்லாம் ஆண்டவர் செய்த மிராக்கிள்ஸே பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எங்கு போனாலும் ஒரு பர்பஸோட போவார், ஒரு நோக்கத்தோடு போவார், யாருக்கோ நன்மை செய்யதான் போவார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். தீரு சீதோன் அப்படின்ற நாடு இப்ப இருக்கிற லெபனான் மற்றும் சீரியா நாடு, அந்த நாட்டின் வழியாக அவர் போனார். அப்படி அவர் போன பொழுது அந்த திசைகளிலே குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும், என் மகள் பிசாசினாலே கொடிய வேதனை படுகிறாள். கொடிய வேதனை. அதை மட்டும் நீங்க அண்டர்லைன் பண்ணுங்க. ஒருவேளை உங்க மகள் கொடிய வேதனை படலாம், மகன் படலாம், அல்லது நாம படலாம். கொடிய வேதனைக்குள்ளே நாம் கடந்து போய் கொண்டிருக்கலாம், கஷ்டத்திற்குள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், வியாதிக்குள்ள கடந்து போயிருக்கலாம், அல்லது கடனுக்குள் கடந்து போய் கொண்டிருக்கலாம், அல்லது நம்முடைய ஜெபம் தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம், காலதாமதமாய் கொண்டே இருக்கலாம். அது நிமித்தமாக நமக்கு வேதனை மிகுதியாக காணப்படலாம். அப்படி அவர் சொல்லி அவள் கூப்பிட்டார். இன்னைக்கும் நாமும் கூட இந்த காலை வேளையில, ஆண்டவரே, என் வேதனை இதுதான்ப்பா, என் மகளை குறித்து எனக்கு ஒரு வேதனை, என் மகனை குறித்து எனக்கு ஒரு வேதனை, என் வியாபாரத்தை குறித்து எனக்கு ஒரு வேதனை, என் பிசினஸை குறித்து எனக்கு வேதனை, ஆண்டவரே, இதை குறித்து எனக்கு ஒரு வேதனை. இந்த காலையில நீங்கள் தேவனோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறத அவர் அறிவார். ஆனா நடந்தது என்னன்னா, அவளுக்கு பிரதியுத்தரமாக அவர் ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை, ஒரு வார்த்தையும் பேசல, அமைதியாயிருந்தார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இப்படி ஆண்டவர் அமைதியாய் இருக்கிற சமயங்கள் வரலாம், நிச்சயம் வரலாம். ஏன் ஆண்டவரே பேசாம இருக்கீங்க? சங்கீதக்காரன் நிறைய நேரம் பேசினான். ஆண்டவரே, நீங்க பேசாமல் இருந்தால் நான் மௌனத்தில் இறங்குறவளை போல ஆகுவேன். பேசுங்க ஆண்டவரே, நீங்க பேசுங்க, உங்களுடைய வார்த்தையினாலே பேசுங்க, உங்களுடைய செயலினாலே பேசுங்க, உங்களுடைய அற்புதத்தினாலே பேசுங்க. ஏன் ஆண்டவரே தாமதம்? ஏன் ஆண்டவரே பேச மாட்டீங்க? ஏன் ஆண்டவரே மௌனமா இருக்கீங்க? ஏன் தெரிஞ்சு தெரியாம இருக்கிறீங்க? கேட்டு கேளாம இருக்கிறீங்க? நான் என்ன தப்பு செய்த ஆண்டவரே? நான் உங்க தேடியில வந்திருக்கிறேன்.
தீரு சீதோனிலிருந்து தேடி வந்திருக்கிறேனே, அதிகாலையிலே போய் தேடுகிறேனே, தினந்தோறும் தேடுகிறேனே, காலை மாலை இரவு தேடுகிறேனே, வேதத்தை வாசிக்கிறேனே, ஆனாலும் நீங்க கேளாமல் போல மௌனமா இருந்தா எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே. என் வாழ்க்கையை நினைச்சு, என் பிள்ளைகளை நினைச்சு, என் எதிர்காலத்தை நினைச்சு, எங்க 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 ஜீவனை நினைச்சு எனக்கு பயமா இருக்கு ஆண்டவரே என்ற ஒரு பயத்தோடு கூட அவள் காணப்பட்டாள். இன்னைக்கு நாமும் கூட அப்படி ஒரு திகிலோடு கூட, ஏன்னா ஆண்டவர் பேசலனாவே, ஆண்டவர் பதில் அளிக்கலனாவே, ஆண்டவர் இடத்துல இருந்து நமக்கு பாசிட்டிவான பதில் வரலனாவே, அல்லது நம்ம நினைப்பது போன்ற உடனே வரலனாவே நமக்கு பெரிய கவலை சூழ்ந்து கொள்ளும். ஆண்டவரே எதிர்பார்த்தது வரலையே பாருங்க. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து இவள் நம்மை பின்தொடர்ந்து கூப்பிடுகிறாளே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கூப்பிட்டுட்டே இருக்கிறா. ஏதோ ஒரு முறை சொல்லி நிறுத்தல. தாவீதின் குமாரனை இறங்கும் என்று சொல்லி ஒரு முறை கூப்பிடல, அவர் ரிப்பீட்டடா. சில நேரம் அது நம்ம பைத்தியம் போல தோன்றும். ஆனா கவலைப்படாதீங்க, அதை பற்றி ஒரி பண்ணாதீங்க. உலகம் என்ன வேணா சொல்லட்டும், நம்ம கேட்டுக்கொண்டே இருப்போம். திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருப்போம். அவர் கேட்கும் வரை கேட்டுக்கொண்டே இருப்போம். அவர் கொடுக்கும் வரை நாம ஆண்டவரிடத்தில் கேட்டுக்கொண்டே இருப்போம். நிச்சயம் ஒரு நாள், நிச்சயம் ஒரு வேளை, நிச்சயம் ஒரு சமயம் அவர் மௌனம் கலையும். அதற்கும் ஒரு காரணம் நிச்சயம் உண்டு. எதிர்மறையான ஒரு பதில் வருது, இவளை அனுப்பிவிடும் ஆண்டவரே. இவ வேண்டிக் கொள்கிறாளே பாருங்க, அவ வேதனைப்படுகிறாள் என்று கூப்பிட்டால், தொடர்ந்து கூப்பிட்டால் 3 குறிப்பு பார்க்கலாம். முதல்ல வேதனைப்படுகிறாள் என்று சொன்னால், தொடர்ந்து கூப்பிட்டால் நாம் கூப்பிடுறோமா? முதல்ல சொல்றதே இல்லை, தெளிவா சொல்றதே இல்லை. நாம் இன்றைக்கு சொல்லுவோம், தொடர்ந்து கூப்பிடுறோமா? ஒரு நாள் ஜெபம் பண்ணிட்டா போதும், அவ்வளோதான், ஆண்டவர் கேட்பார். அவருக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. நான் அனுதினமும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் அவருக்கு தெரியாத விஷயமா? அவர் கொடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக கொடுப்பார் என்று விட்டு விடுகிறதற்கு வேதம் நமக்கு இடம் கொடுக்கல. தொடர்ந்து தொடர்ந்து கூப்பிட்டு கொண்டே இருந்தார். அடுத்து அவள் வேண்டிக் கொண்டாள். வேண்டிக் கொண்டதை சீஷர்கள் ஊர்ஜிதப்படுத்தினார்கள். அதற்கு அப்பொழுது ஒரு பதில் சொல்கிறார். நான் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரேல் வீட்டாருக்கு அனுப்பப்பட்டேனே அன்றி மற்றவெல்லவென்றார். அவள் காணாமல் போன என் ஆடு. அது நல்லா கவனிங்க. நீங்கள் ஏற்கனவே நம்ம தியானிச்சிருக்கிறோம், அதில் திரும்ப நான் சொல்கிறேன். காணாமல் போன அவருடைய ஆடுக்காக நான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவள் சொல்கிறார், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். இங்கே பணிந்து என்ற வார்த்தை வர்ஷிப் என்று அர்த்தம். பணிந்து கொண்டாள். முதல் தடவை அந்த பணிந்து கொள்ளுதல் இல்லை. நல்லா கவனிச்சா உங்களுக்கு தெரியும், ஜெபத்தில் பல முறைகள் உண்டு. நல்லா சொல்கிறேன், அதிகாலை ஜெபம் உண்டு. நான் நேற்று சொன்னேன், 2:45 4ஆம் ஜாமம் ஆரம்பிக்கும். நடுநிசை 12 மணி ஜெபம் உண்டு. அந்தி சந்தி மத்தியான வேலை ஜெபம் உண்டு. பணிந்து குனிந்து ஜெபிக்கிற ஜெபம் உண்டு. எலியா அப்படி ஜெபிச்சா உங்களுக்கு தெரியுமா? கர்மல் பர்வதத்தில் முழங்காலில் தன் நெற்றி தரையில், அப்போ எப்படி அவன் கால் நல்லா முட்டி போட்டு பெண்ட் பண்ணி அவன் நெற்றி முழங்காலில் அடியில் நடுவில் தரைப்படுகிற அளவுக்கு அவன் பணிந்து, அதனால தான் அவன் ஜெபம் எல்லாம் கேட்கப்பட்டது. அவன் என்ன சொன்னான் தெரியுமா? வானத்தை பார்த்து மழையை நில்லுன்றான். மழையை வரக்கூடாது என்று கருத்தா வேண்டினான். மழை நின்றது. பணிந்து கொண்டான்.
பிரியமானவர்களே, நீங்கள் 100க்கு அதிபதியின் ஜெபத்தை நாளைக்கு நான் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் படிங்க. 100க்கு அதிபதி தாம் எப்படி ஜெபித்தான் என்பதை குறித்து நாம் நாளைக்கு பார்க்க போகிறோம். இப்போது அவள் பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி. அதுக்கு முன்னாடி நீங்கள் வாசினா உங்களுக்கு தெரியும், அவளுக்கு பிரதியுத்தரமாக ஒரு வார்த்தையை சொல்ல. அப்போ இயேசு அவளை பார்க்கவே இல்லை. ஒருவேளை அவர் பக்கத்தில் அப்படி இப்படிலாம் சீடர்களை பார்த்துருப்பார ஒழிய அவர் பார்க்கவே இல்லை. ஆனால் இங்கே அவர் அவளை நோக்கி பணிந்த உடனே அவர் அவளுடைய தாழ்மையை நோக்கி பார்த்தார். மேற்றுமையானவனை தூரத்தில் இருந்து அறிகிறார். வித்தியாசத்தை கவனிங்க. ஒருவேளை அவளுக்கு அதற்கு முன்பு ஒருவேளை மேற்றுமையோடு கூட அவள் வேண்டுதல் செய்திருக்கலாம். அவள் வேண்டினால், கூப்பிட்டால், பின்தொடர்ந்து வந்தால், ஆனாலும் அந்த மேற்றுமை இருந்திருக்கலாம். ஏன்னா ஒரு தாய்க்கு அந்த வேளையில் இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஒருவேளை நம்முடைய ஜெபங்கள் பல நேரங்கள் கேட்காமல் போவதற்கான காரணமே நம்ம மேற்றுமையான ஒரு சிந்தை தான். எப்போ நம்ம ஆண்டவரை பணிகிறோமோ, இந்த ஆண்டவரை நான் ஒன்றுமில்லை என்று சாஷ்டாங்கமாய் விழுகிறோமோ, என்னங்க நம்மளாம் ஒன்றுமே இல்லைங்க. ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, யாக்கோபை போல, தாவீதை போல, தானியேலை போல, ஏன் ஈவன் சாலமோன் அவனே பணிந்து முழங்கால் படித்து கைகளை உயர்த்தி ஜெபமணினான். ஆனால் நாம யாரு? ஆண்டவருக்கு முன்பாக பணிந்து குனிந்து. இன்னைக்கு கூட நீங்க ட்ரை பண்ணுங்க. வீட்டில் உங்க ஜெபங்களுக்கு தாமதம் ஆண்டவர் கண்டு கொள்ளாம அல்லது அவர் செவி சாய்க்காம கேட்காம இருக்கிறாருன்னா உடனே நீங்க செய்ய வேண்டிய காரியம் பணிந்து கண்ணீரின் ஜெபத்தை ஆண்டவர் பாதத்தில் நாம் ஊற்ற வேண்டும். அவர் நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமானின் மேசையில் விழுகிற துணிக்கைகளை தின்னுமே என்றார். நீங்கள் இதை கொஞ்சம் தெளிவாக நீங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டும். எல்லாரும் தவறாக நினைக்கிறோம். ஆண்டவர் அவளை நாய் என்று சொன்னால், நாய்க்குட்டி என்று சொன்னால், அதெல்லாம் இல்லை. இந்த உருவகத்தை பாருங்க. காணாமல் போன என் ஆடுகள் அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. இங்கே அதே வார்த்தையை போட்டு முதலாவது ஏன் ஆடுகள் சாப்பிட்டோம், அதன் பிறகு மற்றவைகள் சாப்பிட்டுட்டோம் சொல்லியிருந்தா இந்த பிரச்சனைகளுக்கே இடம் இல்லைல்ல. முதல்ல என்ன சொல்லியிருக்கணும்? ஒருவேளை அவர் அவரை நோக்கி பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து ஆட்டுக்குட்டிகளுக்கு போறது நல்லதல்ல, ஆடுகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, அந்த ஆட்டுக்குட்டிகள் அந்த எஜமானின் மேலே இருக்கும் துணிக்கைகளை தின்னுமே அப்படின்னு சொல்லியிருந்தா நமக்கு அந்த பிரச்சனை வந்திருக்காது. இதில் ஆண்டவர் சொல்ல விரும்புகிற காரியம் என்ன தெரியுமா? முதலாவது, நீ என் பிள்ளையா மாறுவியா? ஒரு அப்பா அம்மாவை பார்த்து ஆண்டவர் கேட்கிற முதல் கேள்வி இதுதான். ஒவ்வொரு வாலிபர் பிள்ளையும் பார்த்து, ஒவ்வொரு வாலிப சகோதரியை பார்த்து, ஒவ்வொரு பெற்றோரை பார்த்து, நீ உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட, உன்னுடைய பிரச்சனைக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட, உன் கடனுக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட, உன் வியாதிக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட, உன்னுடைய வறுமைக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட, உன்னுடைய எல்லா தேவைகளுக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட, கேன்சருக்காக ஜெபம் பண்ண வந்துட்ட. முதலாவது என் பிள்ளையா? பிள்ளை என்ற வார்த்தையை நீங்க அடிக்கோடு வைத்துக் கொள்ளுங்க. பிள்ளையாக விரும்புறியா? பிள்ளைகளின் அப்பம், அந்த பாடல் உங்களுக்கு தெரியும். முதல்ல எனக்கு பிள்ளையா மாறு, அதன் பிறகு நான் அப்பத்தை அற்புதமா உனக்கு தருவேன். ஆமென். அப்பத்தை அற்புதமாக, அதிசயமாக, அடையாளமாக, அந்த அப்பமே உன் வாழ்க்கையாக
அது வானத்தில் இறங்கி வந்த மன்னாவை போல அவளை ஜீவனோடு வைத்தது இல்ல. அப்படி ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன். முதல்ல என் பிள்ளையாவா, அதன் பிறகு நான் உன் பிள்ளைய நான் பார்த்துக்கொள்வேன். முதல்ல நீ பிள்ளையாக மாறு, அதன் பிறகு உன் பிள்ளை என் பிள்ளையா நான் மாத்துறேன். அதன் பிறகு அவளுக்கு வேண்டியதை நான் செய்கிறேன். நீங்க உன் பிள்ளைய கொடுப்பீங்களா? எப்பவுமே சொல்லுவோம், என் மக, என் வயிற்றுல பிறந்த பல்லு, என் வயிற்றுல பிறந்த பையன், அவன் எப்படி இருக்கிறான், அவன் ஞானவானா இருக்கிறான், அறிவா இருக்கிறான், அழகா இருக்கிறான், வேலையில இருக்கிறான். நிச்சயம் சொல்லுவேன், அது நம்முடைய சுதந்திரமே அல்ல. பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற சுதந்திரம். கர்த்தரின் பிள்ளைகள், அது கர்த்தரின் ஈவு. இன்னைக்கு நிறைய பெற்றோர் கவலைப்படுகிறதுக்காக காரணம் என்ன தெரியுமா? கவலைப்படுகிறதுனால காரணம் என்ன தெரியுமா? நம்ம பிள்ளைன்னு உரிமை பாராட்டுவதனால தான். அவர் பிள்ளைன்னு சொல்லிட்டா அவர் பார்த்துக்கொள்வார். ரொம்ப தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இன்னும் மேலும் இதை நீங்கள் படித்து இன்னும் புரிந்து கொள்ளுங்க. அதன் பிறகு தான் அவர் சொல்கிறாரு, இயேசு மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் இந்த நாய்க்குட்டிகள் தன் எஜமான் மேஜிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றார். அவள் ரொம்ப ஹம்பிளா அவன் மாறிட்டா. எஸ் ஆண்டவரே, நான் உன் மகளாக மாறுறேன், நான் உன் பிள்ளையாக மாறுறேன். ஆண்டவரே, ஒரு தகப்பன் சொல்வான், நான் உன் மகனாக மாறுறேன். எஸ் ஆண்டவரே, நான் மகனாக மாறுறேன். அப்போ என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை கொடுங்க ஆண்டவரே. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்திரீயே, உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்நேரமே அவள் மகள் ஆரோக்கியம் ஆனாள். ஆமென். அந்நேரமே. இதே வேளையில் அவர் தீரு சீதோன் தேசத்துக்கு வந்தது அதே நேரத்தில் உங்களுக்காக உங்கள் வீடுகளுக்கு வருகிறார். உங்கள் விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி எழுப்புங்க. அது என்ன தேவை இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. ஆண்டவர் கேட்க காத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், காது கேளாதவர் போல் இருக்கிறார் என்று. இல்லை, அவர் சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்கவே அவர் கேட்காதவர் போல் இருக்கிறார். அது என்ன காரியம் தெரியுமா? தொடர்ந்து அவரை பின்பற்ற வேண்டும். எப்போதும் அவரை தேட வேண்டும். எப்போதும் அவரை கூப்பிட்டு கொண்டே இருக்க வேண்டும். எப்போதும் அவரை ஆராதித்து கொண்டிருக்க வேண்டும். எப்போதும் அவரை பணிந்து கொண்டே இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக அவருடைய மகளாக, மகனாக, பிள்ளையாக நாம் மாற வேண்டும். அப்படி பிள்ளையா மாறிட்டா அந்த அப்பத்தை முதலாவது நமக்கு கொடுத்து அதன் பிறகு அற்புதத்தை நம் பிள்ளைகளுக்கு கொடுப்பார். ஆமென். அப்பத்தை நமக்கு கொடுப்பார், பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கொடுப்பார். அப்பத்தை நமக்கு கொடுப்பார், பிள்ளைகளுக்கு அற்புதத்தை கொடுப்பார். அப்பத்தை மாத்திரமல்ல, நம் கேளாத ஐஸ்வர்யத்தையும் கர்த்தர் கொடுப்பார். இயேசுவின் நாமத்தில் இது ஆமென் என்று இந்த பிள்ளைகளுக்கு பலிக்கட்டும். ஜெபம் செய்வோம். அன்பு இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. காலை தோறும் உடைய வார்த்தை எங்களுக்கு புதிது 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 ஆண்டவரே. இந்த நாளிலும் மறை பொருளை சிலவற்றை தான் அதை வெளிச்சம் போட்டு எங்களுக்கு காண்பித்தேன். இன்னும் பல உண்மைகள் அந்த கானானிய பெண்ணுடைய வாழ்க்கையிலும், அவருடைய மகள் வாழ்க்கையிலும், சீடர்களுடைய வாழ்க்கையிலும், விசுவாசத்திலும், அர்ப்பணிப்பிலும், பணிந்து கொள்வதிலும், வேண்டுதல் செய்வதிலும், எடுத்து உரைப்பதிலும், கேட்டுக்கொண்டே இருப்பதிலும், உமக்கு பிரியமாய் வாழ்வதிலும், எப்படி கேட்பது என்பதிலும் அடங்கியிருக்கிறது ஆண்டவரே. இன்னும் தெளிவைத்தாக நாங்கள் தியானித்தது கொஞ்சம் தான். உங்களுடைய பிள்ளைகளோடு பேசும் பொழுது இன்னும் அதிகமாக வேர்ட் பை வேர்ட் புதிதாக காண்பீங்கப்பா. அந்த வேதனையை விட்டு அந்த மகள் விலகி போகணும்.
தேடி வந்தாங்க. ஆண்டவரை தேடி தூர தேசத்தில் வந்தாங்க. அப்படி உங்களுடைய பிள்ளைகள் உம்மை தேடி வரும்படியான கிருபை தாங்க. தூரத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்திய தேசம் எங்கும் வெளிநாடு எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நான் சமீபத்துக்கு மாத்திரமல்ல, தூரத்துக்கு தேவனாக இருக்கிறேன். இறுதியாக ஒரு செய்தி, தீரு சீதோன் தேசத்தில் இருந்த மகளை இங்கு ஆண்டவர் சுகமா ஆரோக்கியமா இருப்பா அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அதே வினாடி அவள் ஆரோக்கியமானாள். இன்றும் கூட அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை இந்த வினாடி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினாலே எழுந்து நடக்க முடியாதவர்கள் எழும்பி நடக்கட்டும். வியாதியஸ்தர்கள் வியாதி விலகினவர்களாக சாட்சியாய் நிற்கட்டும். கடன் விலகட்டும். எல்லா அவிசுவாசமான காரியங்கள் எங்களை விட்டு விலகி எல்லா பரிபூரண விசுவாசத்தை நீர் எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே. பிரிந்த கணவன் மனைவி இணையட்டும். அடிக்ஷன்ல இருக்கிற பிள்ளைகள் இயேசுவின் நாமத்திலே வெளிவரட்டும். உம்மை அறிகிற அறிவிலே பிள்ளைகள் வளரட்டும். பிரிந்த குடும்பங்கள் இணையட்டும். குழந்தை பேர் உண்டாகட்டும். ஓ, திருமணம் ஆகலையே என் மகளுக்கு என் மகனுக்கு என்று வேண்டுதல் செய்கிற உங்களுக்கு இந்நேரத்திலே ஒரு நல்லது ஒரு செய்தி வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அவர் கையிலாது இருக்கிறதுனால அவர் கேட்கவில்லை என்பது அர்த்தம் இல்லை. அவர் தாமதப்படுத்துகிறார். ஆனாலும் காத்திரு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. இனி தாமதிப்பதில்லை, இனி தாமதிப்பதில்லை. அவர் வாய் திறக்கும். அவர் வாய் திறந்தால் போதும், அற்புதம் நடக்கும். இயேசுவின் நாமத்திலே சொல்லுகிறேன். இப்போது ஆண்டவருடைய வாய் ஒவ்வொரு இல்லத்திலும் பிரவேசித்து இயேசுவின் நாமத்திலே கேட்கிற எல்லா விண்ணப்பங்களுக்கும் பதில் கொடுத்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் பதில் தந்துவிட்டு உங்கள் பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்த போவதற்காக ஸ்தோத்திரம். அடியேனையும் சாட்சியாய் நீ வைக்க போகிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்துக்கொள்ளும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு சேதம் அணுகக்கூடாது. அவர் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும். இன்னும் அநேகரை ஜெபிப்பதிலே சேர்த்து வாருங்க. அநேகர் ஜெபம் பண்ணி நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you.